தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது மண்டையிட்டு பங்கமா மண்ணைக்கவும் சந்தானத்தின் தோல்வி படங்களும் சுக்கர திசை நோக்கி சூரியும் ஏன் இந்த ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பார்க்க போகிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தன்னோட கேரியரை காமெடி அப்படிங்கிற ரோலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் சமீப காலமாக இவங்க தான் ட்ரெண்டில் இருக்காங்க. சில படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதன் மூலமாகவும் சூரி பிரபலமானதும் பிரபலமாக இருந்த சந்தானம் அடுக்கடுக்காக வரிசையாக பல தோல்வி படங்களை கொடுத்துட்டு வரதுக்குண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போது முதல்ல சந்தானத்தை பற்றி பார்த்துடலாம். சந்தானத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, சந்தானம் நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் டிவி லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷன். கிட்டத்தட்ட சந்தானம் லொல்லு சபா ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சூரி யாருன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. ஒருவேளை சூரியை கூட சந்தானத்தோட இந்த லொல்லு சபா ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த லொல்லு சபா ப்ரோக்ராம் மூலமாக ரொம்ப பிரபலமடைஞ்ச நம்ம சந்தானம் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்தார். ஒரு காலகட்டத்தில் ஸ்டார்டிங்கில் சந்தானத்துக்கு காமெடியன் ரோலில் சும்மா பின்னி பெடல் எடுத்தார். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம்னா சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கின்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய கால்ஷீட்டுக்காக மிகப்பெரிய கதாநாயகர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் எந்திரன் படத்தில் பார்த்தோம்னா நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நட்சத்திரங்களெல்லாம் இவரோட கால்ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த காலம் இருந்தது. அந்த அளவுக்கு வடிவேலு ஒரு சில முன்னணி காமெடி நட்சத்திரங்களை பின்னுக்கு தள்ளி இவர் அப்படியே முன்னேறி சுக்கிர திசை நோக்கி சுருன்னு மேலே ஏறினார். ஆனால் இவர் இந்த காமெடியின் ரோலில் இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சு எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி வந்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் இவர் திடீர்னு ஹீரோ அவதாரம் எடுக்க ஆரம்பித்தார். ஸோ சந்தானம் ஹீரோ அவதாரம் எடுத்த பிறகுதான் நல்லா இருந்த வீட்டில் இடி உளுந்த கணக்கா தான் தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்கிட்டாரு அப்படின்னே நாம் சொல்லலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த படத்தின் மூலம் தான் சந்தானம் முதல்ல தன்னுடைய சினிமா ஹீரோ கேரியரை தொடங்கினார். ஸோ இதுக்கப்புறம் அடுக்கடுக்காக நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதில் உதாரணத்துக்கு இவருக்கு அதிகபட்சமாக கை கொடுத்த படங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும், தில்லுக்கு துட்டு. இப்போ வந்த தில்லுக்கு துட்டு பார்ட் 3 குப்பை, அதை விட்டுருங்க. இதுக்கு முன்னர் வந்த 2 பாகங்களும் நல்லாவே அவருக்கு ஹிட்டு கொடுத்தது. ஆனால் இந்த ஹிட்டு கொடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தா சந்தானத்துக்கு விரலை விட்டு எண்ணிடலாம். ஆனால் தோல்வி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட சந்தானம் 20 படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகலை. இதில் ஒரு 13 படங்கள் தொடர் தோல்வி படங்கள். அதில் முதல்ல பார்த்தோம்னா சக்கப்போடு போடு ராஜா, பிஸ்கோத்து, ஏஜென்ட் கண்ணாயிரம், கிக்கு, பாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை தோல்வி படங்கள். உதாரணத்துக்கு இந்த கிக்குன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அது கிக்குன்னு பேர் வச்சதோட குப்பைன்னு பேர் வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு பட்டு மோசமான படம். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு அநியாயம் எங்கள் ஊரில் மார்னிங் 9 o'clock ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்க. போய் பார்த்துட்டு ஏண்டா போனோம் அப்படின்னு காண்டாய் வந்தது தாங்க மிச்சம். அந்த அளவுக்கு கேவலமான ரொம்ப கேடுகட்ட கேவலமான படங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பித்தார். ஸோ இவருடைய படங்களின் தோல்விக்கு காரணம் நாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இவர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு சினி ஃபீல்டில் இவருக்கு எதிராகவே இருக்குது. ஏன்னா இவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கக்கூடிய படங்களில் நடிக்கிறதுனால கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போனதுனால அந்த படங்கள் மண்டியிட்டு மண்ணை கவி படு தோல்வி அடையுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சினி ஃபீல்டில் இவருக்கு எதிராக நிலவிக்கிட்டு இருக்கு. நிஜமும் அதுதான். ஏன்னா பெரும்பாலும் இவர் நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வடக்குப்பட்டி ராமசாமியில் என்னை பொறுத்த மட்டும் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு படங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அடுத்தடுத்து தோல்விக்கு இன்னும் சில காரணங்கள் என்ன, இந்து மத உணர்வுகள், இந்து மத தெய்வங்களை கொஞ்சம் அப்படியே புண்படுத்தி இந்து மதம் சார்ந்த ஒரு சில சம்பிரதாயங்களை கொச்சைப்படுத்தி எடுக்கிற மாதிரியான விஷயங்களையும் சந்தானம் செய்ய மறுக்கிறதே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இது அவராக எடுக்கிறாரா இல்லை டைரக்டர் சொல்கிறத கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாரான்னு நமக்கு தெரியுது. இதுவும் சந்தானத்தின் தொடர் தோல்விக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ முதல்ல ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சினிமாவில் என்ன எடுத்தாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தன்னுடைய மத உணர்வுகளை புண்படுத்தும் வண்ணம் பணம் எடுத்தால் மக்கள் உடனே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த படங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம செல்தட்டி குடும்பமான
சூர்யாவை பற்றி நமக்கு தெரியும், ரொம்ப பேசினார். இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியல, பாவம் மனுஷன், நல்ல நடிகர் தான். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் துடுக்கா, நான்லாம் திராவிடம் பெரியார் வந்தது போனது வெங்காயத்தை உரிச்சார். கடைசி அந்த வெங்காயத்தில் அவரே இன்றைக்கி தோல்வி படங்கள் மூலமாக அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னே நாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போது சந்தானமும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது. இது ஆக்சுவலாக என்னுடைய கருத்து தான். இது நிஜமாக போயாங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி தொடர் தோல்விகளை சந்தித்து மண்டிட்டு மண்ணை கவி இன்றைக்கி மனுஷன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்ட் 3 கூட சுமாரான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப மொக்கையான ஒரு படம் தான். ஒன்றும் அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இது ஓடலாம், ஏன்னா அந்த டிடி அப்படின்னா அந்த பேர்டனுக்காக ஒரு ஃபேன்ஸ் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த படம் ஓடும், அவங்க இந்த படத்தை ஓட வைப்பாங்க. மற்றபடி இந்த படமும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் சந்தானத்துடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அவர் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வண்ணம் படம் எடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதாவது நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்காமல் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களில் நடிக்கிறது 2. மூணாவது, இவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, லொல்லு சபாவில் இருந்தால் அனைத்து அந்த காமெடியன்ஸும் இவரோட படங்களில் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சேம் சிமிலாரிட்டி, அதாவது தான் கூட இதுக்கு முன்னர் வேலை செஞ்சவங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தால் போதாது, அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், ஏதோ அவங்களும் வயிற்று கழுவணும் அப்படின்னு சந்தானத்துடைய நல்ல எண்ணத்தை வந்து நம்ம பாராட்டலாம். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஒரு டீம் கண்டினியூஸாக, இப்போ வடிவேலுக்கு ஒரு டீம் இருக்கும், ஆனால் கவுண்டமணிக்கு டீம் கிடையாது. அவரோட ஒரே டீமு அன்னார் செந்தில் மட்டும்தான். அதனால தான் அவர் ஹிட் ஆனார். இப்போ வடிவேலுக்கு ஒரு டீமு அப்படின்னா நம்ம சூரிக்குன்னு ஒரு டீம் இருந்தது, இப்போ அவர் டீம் விட்டார், ஹீரோ வந்தோன்னா டைரக்டர் சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து சேம் சிமிலாரிட்டி, உதாரணத்துக்கு லொல்லு சபா மாரநாட்டம், லொல்லு சபா மனோகராட்டம், அந்த லொல்லு சபா டீமில் இருக்கிறவங்க கண்டினியூஸாக இவரோட படத்தில் வருவாங்க. அதேமாதிரி நிழல்கள் ரவி, இவங்க வந்து ஒரு படத்தில் இல்லாமல் தொடர்ச்சியாக இவரோட படங்களில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு சேம் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால இவரோட படங்களில் டிஃபரன்சியேஷன் இருந்தாலும் இந்த முகங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃபரன்சியேஷன் தெரியாமலே போயிடுது அப்படிங்கிறது நிதர்சன நிஜம். ஸோ இந்த மாதிரி சேம் சிமிலாரிட்டி, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி நடிக்கிறது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற படங்களில் நடிக்கிறது, கல்லா கட்டினா போதும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பழைய கவுண்டமணி காமெடிஸை காப்பி அடிச்சு அடிச்சான் காப்பி அடிக்கிறது அப்படின்னு பல தில்லாலங்கடி வேலைத்தனத்தை செஞ்சுக்கிட்டு வந்தார். ஸ்டார்டிங்கில் அவருக்கு அது கை கொடுத்தது, ஆனால் இப்போ அவர் டோட்டலாக அந்த விஷயங்கள் கையை விட்டு அவரை மண்டிட்டு மண்ணை கவ வச்சிருச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். இப்போது நம்ம சூரி பக்கம் வந்துடுவோம். சூரியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேரியரை அவர் தொடங்கினார். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்ஸில் நடிச்சிருப்பார், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரியான ஒரு சில படங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் காமெடியனாகவே வந்தார். காமெடியனாக வந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் சந்தானத்த அளவுக்கு இவர் வந்து காமெடியில் பெருசாக சோபிக்கலை. நமக்கு தெரியும், ஓரளவுக்கு பெருசாக காமெடியில் வந்து சூரி வந்து ஜொலிக்கலை. இருந்தாலும் அவரோட காமெடி மக்கள்கிட்ட ஓரளவுக்கு போற்றுதலுக்கு உண்டாச்சு. பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. தன்னுடைய கதாநாயகன் அவதாரம் எனக்கு தெரிஞ்சு விடுதலை படத்தில் தான் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சது. விடுதலை பார்ட் 1ல் சும்மா கலக்கி எடுத்துட்டார் மனுஷன் வேறு லெவலில். ரெண்டாவது, சந்தானத்துக்கும் நம்ம சூரிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, சந்தானத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேரியண்ட்டு காட்டி நடிக்க தெரியாது, ஒரு ஃப்ளாட் ஃபேஸோடு தான் நடிப்பார். அது எந்த கதையாக இருந்தாலும் சரி, அவரோட முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி தான் முகத்தை வச்சுட்டு நடிப்பார். ஆனால் சூரிய பார்த்தோம்னா அப்படி கிடையாது, அவர் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படி மாறிடுவார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விடுதலை படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து சும்மா மனுஷன் என்னமா நடிக்கலைங்க, வாழ்ந்துருப்பார். செகண்ட் பார்ட்டில் அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. உள்ளே வந்து விஜய் சேதுபதி கொண்டு வந்து படத்தை குப்பையாக்கிட்டாங்க, அது வேறு விஷயம், அது சுத்தமான குப்பை படம், அதை விட்டுருங்க. ஆனாலும் சூரியோட நடிப்பு அந்த செகண்ட் பார்ட்டில் கூட அந்த பர்டிகுலர் சீன்ஸு ரசிக்கும்படி இருந்தது. அந்த விஜய் சேதுபதியை விட சூரியோட நடிப்பு தான் செகண்ட் பார்ட்டில் கூட மிளிர்ச்சி. ஆனால் இருந்தாலும் அவருக்கு அதில் பெருசாக ஸ்கோப் இல்லாமல் போனது. அதே மாதிரி கொட்டுக்களி, அது படம் வந்து சர்வதேச திரையரங்கு விழாக்களில் விட வேண்டிய படம், அது தேட்டரில் விட்டு பாவம் அந்த மனுஷனோட மானத்தை வாங்கிட்டாங்க, அது வேறு விஷயம். நல்லா வந்துக்கிட்டு இருந்தார் சூரி, தன்னோட சொந்த காசுலேயே எஸ்கே வந்து அவருக்கு சூனியம் வச்சு விட்டாருன்னு பேசினாலுமே அது அவரோட தப்பு கிடையாது, அவர் சொன்னதை நடித்தார். பட் அந்த படம் ஓடலினாலுமே அந்த படத்தில் சூரியோட நடிப்பு மிகவும் பாராட்டுக்குள்ளாக இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். நல்லா பாருங்கள், தோல்வி படமாக இருந்தாலும் அதில் அவரோட நடிப்பு பாராட்டு பெற்றிருக்கும். சந்தானத்தது ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடுற படமாக இருந்தாலுமே யாரோட நடிப்பும் அதில் பேசப்படாது, அந்த படம் பேசியிருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாமன் படம் கூட எடுத்துக்கோங்க, இதில் ஒன்றும் சும்மா முக்க படம் தான், பட் இதுலேயுமே சூரி தன்னுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங்கை, அவரோட ஸ்கில்ஸை அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் அசத்தியிருக்காரு அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி கருடன் படம் பார்த்துருப்பீங்க.
அந்த படத்தில் சசிகுமார் தான் ஹீரோ. சசிகுமார் ஹீரோவாக இருந்தாலுமே அந்த படத்தில் சூரி தாங்க நின்று பேசினாப்புல. அவருக்காகவே அந்த படம் ஓடிச்சு. அந்த படத்தை பார்த்தோம்னா அப்சல்யூட்லி மார்வலஸ் ஆக்டிங் சூரியோடது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ் வேரியண்ட்டு, அதே மாதிரி ஸ்டோரிக்கு உண்டான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நடிக்கிற பழக்கம் சந்தானத்துக்கிட்ட சுத்தமாக கிடையாதுங்க. குப்பை படமாக இருந்தாலும் சரி, நான் நடிக்கிறேன், அதில் எனக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்து அவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற படங்களில் நடிப்பதனால் அவரது படங்கள் தோல்வியடைந்து மண்டிட்டு மண்ணை கவி மரணமாக தோல்வியடையுது. ஆனால் அது கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறதுனால சூரி படங்கள் தோல்வியே கண்டாலுமே அதில் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிக்னேச்சர் கிடைச்சிருது. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரையும் தாண்டி இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார், நமக்கு தெரியும், யோகி பாபு. அவரை பற்றி நாம் அப்புறம் பேசிக்கலாம், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். இதுதாங்க நான் சொல்ல வந்தது. சூரிக்கும் சந்தானத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இவ்வளோதாங்க. அதாவது இவர் கச்சிதமாக கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறாரு. அவர் படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அவரோட நடிப்பு அதில் ஜெயிக்குது. அதாவது சந்தானம் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சேம் சிமிலாரிட்டி, சேம் ஒரே டீமை ட்ராவல் பண்ணி கொண்டு வராரு. அதனால தான் அவர் வண்டி போய் புதகுழியில் விழுந்துருது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் பேசுகிறதே தவிர யாருடைய மனசையும் சந்தானத்துக்கும் அதாவது சந்தானத்தை தாழ்த்தி பேசணும், சூனியை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியெல்லாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் ஃபார் அ மெசேஜ். அதுக்காக தான், யாரும் கோச்சிக்காதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.